அது இந்த சரீராத்மபாவத்தை வச்சுட்டு சேத்தனா சேத்தனுக்கும் பிரம்மத்துக்கும் அபேதத்தை நிர்வகிக்கலாம் என்பதாக சஜ்ஜ விஸ்வம் பச்சன்னு இது பகவதி வியாபகாதர்ஷ திருஷ்டே கம்பீரானாம் அகிருத்தகிராம் தாகத்தையே சித்தப்படுத்தி வியாபக ஆதர்ஷ திருஷ்டை கண்ணாடியில் பார்க்கிறா போல பெரிய கண்ணாடி, வியாபகம்னா பெரிய கண்ணாடி எதுன்னா மூலமந்திரமாயிர கண்ணாடி. இந்த மூலமந்திரமான கண்ணாடியில் நாராயண சப்தார்த்தத்தை நாம் நன்றாக தெரிந்து கொண்டோமான நார சப்தத்தினாலே சொல்லப்படுற சேத்தனாச்சேதனமான சர்வதத்துவங்களுக்கும் பரமாத்மா ஆத்மாவாக இருக்கா. பரமாத்மாவனாலே இந்த சேத்தனாச்சேதனங்கள்லாம் வியாத்தியமாக அவனாலே வியாபிக்கப்பட்டிருக்கு, ஆத்மத்தையா வியாத்தியமாக இருந்திருக்கு. அப்படிங்கிற நாராயண சப்தார்த்தத்தை நன்றாக நாம் தெரிஞ்சுட்டோம்னாக்கே இந்த பரமாத்மாவுக்கும் சேத்தனாச்சேதனுக்கும் சரீராத்மாவை சம்பந்தம் உண்டு ஸ்பஷ்டமாக அந்த சொல்லியிருக்கு. இந்த சரீராத்மாவ சம்பந்தத்தை நாம் புரிஞ்சுட்டோம்னாக்கே அப்போ வேதத்தில் 3 விதமான வாக்கியங்கள் இருக்கு. பேதஸ்துதி, அபேதஸ்துதி, கடகஸ்துதின்னு தான் சொன்னோம். அதாவது வேதத்தை சொல்றதான வாக்கியங்கள் சொல்லுது, பரமாத்மாவுக்கும் சேத்தனாச்சேதனுக்கும் ஐக்கியத்தை சொல்றதான வாக்கியங்கள் சொல்லுது, சரீராத்மாவத்தை சொல்றதான கடகஸ்துதிகள்னு சொல்றேன். அது இந்த 3 விதமான ஸ்துதிகளுக்கும் வேத வாக்கியங்களுக்கும் அர்த்தத்தை நாம் சுலபமாக புரிஞ்சுக்கலாம் என்றால் சாத்தியம். இப்போ சேத்தனாச்சேதனங்கள்லாம் பரமாத்மாவுக்கு சரீரம்னு ஒத்துக்கிறோமே, சரீரம்னா என்ன அப்படின்னா சரீரத்துக்கு லட்சணம் சொல்லணும் இல்லையா? இதில் வரைச்சு தான் இந்த சரீர லட்சணம் சரிப்பட்டு வராதுனால இப்போ இதர சித்தாந்திகள் எல்லாரும் இந்த சேத்தனாச்சேதனங்கள் பரமாத்மாவுக்கு சரீரம்னு ஒத்துக்காது போயிட்டா. ஏன்னா சரீர லட்சணம் அவளால் சரியாக சொல்ல முடியல. சேஷ்டேந்திரியாத்மாஸ்தே சரீரம்னா மெய்யாயிக்கும், இந்திரியங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கணும். சரீரம் சொன்னால் கண், கை, கால், மூக்கு முதலான அவயவங்கள் இந்திரியங்கள்லாம் இருக்கணும். அது சேஷ்ட அசைவு உள்ளதாக இருக்கணும். போகாயத்தம் சரீரம்னா ஒருத்தன் இந்த சரீரம்னா லட்சணம் சொன்னவனுக்கு சரியாக வரல. சேத்தனான ஜீவன் பரமாத்மாவுக்கு சேர்த்து சொன்னால் ஜீவனுக்கு கண்ணு, கை, கால், மூக்கு முதலான இந்திரியங்கள் கிடையாது. அதனால் இந்திரியத்துக்கு ஆச்சரியமாக இருக்கிறது தானே சரீரத்துக்கு சரீரமாகும். இந்திரியாச்சரியம் இல்லாததுனால ஜீவனை போய் எப்படி சரீரம்னு சொல்ல முடியும் அப்படின்னு சரீரத்துக்கு சரியாக லட்சணம் வாழ சொல்ல முடியாததுனால இந்த ஜீவனை போய் அரூபமான ஜீவனை போய் பரமாத்மாவுக்கு சரீரம் எப்படி சொல்றதுன்னு சந்தேகப்பட்டு இந்த சரீராத்மாவுக்கு சரீரம் சொன்னால் கை கால் முதலான அவயவங்கள் உள்ளதாக இருக்கணும், போகத்துக்கு ஆயத்தமாக போகத்துக்கு காரணமாக இருக்கணும். இப்படிலாம் சில லட்சணங்கள் வகுத்துல நம்ம எம்பெருமானார் சுவாமி பாஷ்யக்கார் என்ன பண்ணார்னா சரீர லட்சணங்களுக்கு விலட்சணமாக சொல்லிருக்கார். நவிலட்சணத்வாதிகளத்தில் நந்துஷ்டாந்த பாவாத சூத்திரத்தில் ஆதேயத்து விஜயத்து சேஷத்வானி சரீர லட்சணானி அப்படின்னு தான் ஆதேயத்துவம் விஜயத்துவம் சேஷத்துவம் இதெல்லாம் சரீர லட்சணங்களாக சொல்லிருக்காரு. ஆதேயத்துவம் விஜயத்துவம் சேஷத்துவம் சொன்னால் அதாவது ஒரு வஸ்து இருக்கோ, எந்த வஸ்து தாங்கப்படுகிற வஸ்து ஆதேயம், ஆதேயமாக இருக்கிறது சரீரம், ஆதாரமாக இருக்கிறது ஆத்மா. அந்த ஆதாரமாக இருக்கிற வஸ்துவும் ஆதேயமாக இருக்கிற வஸ்துவும் திரவியமாக இருக்கணும். ஆதாரமாக இருக்கிற வஸ்து சேத்தனமாக இருக்கணும். அதாவது ஆத்மான்னு சொல்லும் போது சரீரம் சேத்தமும் சரீரம் அச்சேத்தமும் சரீரம் கவனிக்க வேண்டிய விஷயம் இது. சரீரமா யாரா எது சரீரமா இருக்கான்னு கேட்டா சரீரம்னா அச்சேத்தனமாகத்தான் இருக்கணும்னு வச்சுன்னா இதர சித்தாந்தம் எல்லாரும் நெய்யாய்க்கு முதல் கொண்டு சரீரம் சொன்னா அச்சேத்தனமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு விட்டுட்டா. அதனால ஜீவனவா சரீரம் சொல்றதுக்கு அவளுக்கு தெரியாது போயிடுச்சு. அதில் சரீரம் சொன்னா அச்சேத்தனமாக தான் இருக்கணும்னு அவளுடைய சித்தாந்தம். மற்ற எல்லா சித்தாந்தியும் இதுதான் பிரதான பிரதிதந்திரம். பிரதான பிரதிதந்திரம் அர்த்தம் இந்த காலத்திலே சொல்றேன்னு நினைக்கிறேன். ஸ்வதந்திரேவ சுத்தோர்த்தா பிரதிதந்திர பரதந்திரே நிவாரித்தா பிரதிதந்திர இது புரோக்தான்னு அது ஒரு பாரிபாஷிகமான டெக்னிக்கல் பதமாக வியாக்கியானம் பண்ணுங்க. பிரதிதந்திரம்னா பிரதிகூலமான தந்திரம் அர்த்தம் இல்லை. தந்திரே பிரதி ஒரு தந்திரம்னா சித்தாந்தம் பேர். பிரதிதந்திரம்னு அர்த்தம் எப்படி சொல்றதுன்னு ஒரு விசாரம் வருது. பிரதிதந்திரம்னாக்க பிரதிகிரகம், வீட்டுக்கு வீடு வாசி எப்படி சொல்லுவோம் இல்லையா? பிரதிகிரகம்னாக்க வீட்டுக்கு வீடுன்னு அர்த்தம். அதில் தந்திரே பிரதிதந்திரம்னா ஒரு சித்தாந்தத்துலையும் இருக்கிற அர்த்தம், ஒரு சித்தாந்தம் இருக்கிற அர்த்தம் பிரதிதந்திரம் சொன்னாங்க. அப்போ இந்த அர்த்தம் எல்லா சித்தாந்திலும் ஒத்துட்டாக்க அதுக்கு நமக்கே அசாதாரணமான அர்த்தமாக ஆகாது. அப்படி அர்த்தம் சொல்லக்கூடாது. பிரதிகூலமான தந்திரம் பிரதிதந்திரம் சொல்லும்போது அந்த பிரதிகூலமான தந்திரம் பிரதிதந்திரம் சொன்னால் அப்போ அது நமக்கு ஒத்து வராது. நமக்கு பிரதிகூலமானதுக்கு நாம் ஒத்துக்க மாட்டோம். அதுக்காக அந்த பிரதிதந்திரம் அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஸ்வதந்திரேவ சுத்தோர்த்தா பரதந்திரே நிவாரித்தா. இதர சித்தாந்திகள் ஒத்துக்காததாய், இதர சித்தாந்திகள் எந்த விஷயத்தை ஒத்துக்கலையோ நம்ம சித்தாந்தத்தில் மாத்திரம் ஏற்பட்டதான அர்த்தத்துக்கு பிரதிதந்திரம்னு பேர். அதனால பிரதிதந்திரம்னு அர்த்தம் என்னன்னு கேட்டால் இதர சித்தாந்திகள் யாரும் ஒத்துக்காததாய் நம்முடைய சித்தாந்தத்தில் மாத்திரம் ஏற்பட்டதான அர்த்தத்துக்கு பிரதிதந்திரம்னு பேரு. இந்த ஜீவனுக்கு சரீரத்தை இதர சித்தாந்தத்தில் யாருமே அச்சேதன சரீரத்துக்கு ஆசான சரீரத்தும் வந்தது. அகல்யா ஜீவனுக்கு பாஷானம் கல்லாந்து சரீரமா இருந்தது. அப்புறம் செடி குழிகள் இதெல்லாம் கூட ஒரு ஜீவனுக்கு சரீரமா இருக்கு, அதை கூட ஒத்துக்கிற. ஜீவன் போய் ஒருத்தனுக்கு சரீரம்னு சொன்னா அது அவளுக்கு கருப்பட்டு வரல.
அதுல ஜீவனும் நமக்கு சரீரம். அதுல சரீரமா இருக்குதுன்னா சேதனும் சரீரமா இருக்கலாம், அச்சேதனும் சரீரமா இருக்கலாம். ஆனா இந்த ஆத்மா என்றதான ஒரு போஸ்ட் இருக்க, ஆத்மா என்றதான ஸ்தானம், ஆத்மத்துவம் யாருக்குன்னு கேட்டா சேத்தனுக்கு தான் ஆத்மா, ஆத்மத்துவம் உண்டு. அவன் ஜீவனா இருந்தாலும் இருக்கலாம், பரமாத்மாவா இருந்தா இருக்கலாம். அதுல ஆத்மான்னு சொல்லணுமா இருந்தா ஆத்மா என்ற வஸ்து எப்படி இருக்கணும், சேத்தனம் தானே இருக்கு. ஆத்மா என்றாலும் சேத்தனாலும் அர்த்தம் சமானம். அதான் ரெண்டும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கூடாது. அர்த்தத்துல அதாவது அந்த சப்தார்த்தத்துல வித்தியாசம் இருந்தால் கூட அந்த ஆத்மத்துவம் என்பது ஞானம் உள்ளவருக்கு தான் அந்த ஆத்மத்துவம் இருக்கும். ஞானம் இல்லாதவருக்கு ஆத்மான்னு சொல்ல முடியாது. அதனால எத்த சேத்தனத்தை சரீர லட்சணம் சொல்லிச்சு பாஷ்யக்காரர், எத்த சேத்தனத்தை எத் திரவியம் சர்வாத்மா சுவார்த்த நியந்தும் தாரயித்தும் சக்கியம் தச்சேஷதைக சுபாவஞ்ச தத் தஸ்ய சரீரம். எந்த சேத்தனனுக்கு எந்த ஞானம் உள்ள எந்த ஒரு சேத்தனனுக்கு எந்த திரவியம் நியமேன ஆசேயமா இருக்கும், அதாவது அந்த சேத்தனை விட்டு அந்த வஸ்து பிரியாமல் இருக்கணும். அந்த சேத்தன் இல்லைன்னா அந்த வஸ்து நிலைக்காது, தரிக்க முடியாது. அந்த எந்த ஒரு சேத்தனை பற்றி எந்த வஸ்து ஆதேயமாக இருக்கிறதோ, ஆதேயமா இருக்கிற வஸ்து அந்த தனக்கு ஆதாரமா இருக்கிற அந்த சேத்தனை குறித்து சரீரமாக இருக்கும். இப்போ நம்ம சரீரம் இருக்கோ இல்லையா, இந்த சரீரம் யாருக்கு சரீரம், இந்த ஆத்மாவுக்கு சரீரம். ஏன்னா இந்த ஆத்மாவை பற்றி நிற்கிறது இந்த சரீரம். சரீரத்தை ஆத்மா தாங்கிறதா, சரீரத்தை ஆத்மா தாங்கிறதா, ஆத்மாவை சரீரம் தாங்கிறதான்னு ஒரு விசாரம் பண்ணுவோம். எல்லாரும் என்னப்பா சரீரம் பெருசா இருக்கிறதுனால, சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கிறதுனால சரீரம் தான் ஆத்மாவை தாங்குறதுன்னு நினைப்பா. அது தப்பு. ஏன்னா இந்த ஜீவன் போயிட்டே இருக்கான், திடீர்னு ஹார்ட் அட்டாக்ன்ற பிராணம் சரீரம் ஜீவன் போயிடுறான், சரீரம் நிற்கிறத கொத்து கீழே வந்து. அது சரீரத்தை கீழே விடாத தாங்குறவன் யாரு, விடாத தாங்குறவன் தானே ஆதாரம். அந்த விடாத தாங்குறவன் சின்னவனா இருந்தாலும் அணுவா இருந்தாலும், சரீரம் பெருசா இருந்தாலும் பெரிய சரீரத்தை அணுவா இருக்கிற ஜீவன் தான் விடாத தாங்கி நிற்கிறான். அதை தாங்கி நிற்கிறவன் ஜீவன். அவன் எந்த சரீரத்தை தாங்கி நிற்கிறானோ அந்த சரீரம் அவனுக்கு சரீரமா இருக்கு. எந்த திரவியத்தை அவன் தாங்கி நிற்கிறான், அது தாங்கி நிற்கிறத ஒரு 10 நாள் ஒரு 10 வருஷம் தாங்கி இருந்தால் பிரயோஜனம் இல்லை. உள்ளளவும், அதாவது இந்த சரீரம் உள்ளளவும் அந்த ஜீவனுக்கு. இப்ப இந்த சரீரம் இருக்கு 50 வருஷம் எனக்கு சரீரமா இருக்குது, அப்புறம் இன்னொருத்தனுக்கு சரீரமா இருக்கு. வீடு இருக்கு, வீடு ஒருத்தனுக்கு 50 வருஷ காலம் ஒருத்தனுக்கு போக்கியமாக இருக்கு, போகஸ்தானமா இருக்கு. அந்த வீட்டை இன்னொரு வாங்கிட்டான், அப்போ அது இன்னொருத்தனுக்கு போகஸ்தானமா மாறிவிடும். அப்போ அந்த வீட்டுல ஒருத்தன் சுகத்தான போயிட்டான், அதுக்காப்புல 50 வருஷத்துக்கு இன்னொரு சுகத்தான போயிட்டான். அந்த மாதிரி இந்த சரீரத்துல இந்த ஜீவன் 10 வருஷம் சுகத்தான போயிட்டான், அப்புறம் இன்னொரு ஜீவன் வந்து பூண்டு சரீரத்தை சுகத்தான போயிட்டான்னு கிடையாது. இந்த சரீரம் அப்புறம் இந்த சரீரம் அழிஞ்சு போனாலும் இன்னொருத்தனுக்கு இன்னொரு இந்த ஜீவனுக்கு வேற ஒரு சரீரம் வரும். இந்த சரீரம் இன்னொரு ஜீவனுக்கு போகாது. அந்த மாதிரியா அந்த சரீரம் உள்ள அளவும் எந்த ஒரு ஜீவனுக்கே நியமேன ஆசையமா இருக்கும். நியமேனன்னு சொன்னா அந்த திரவியம் இருக்கிற வரைக்கும் அந்த ஜீவனை பற்றியே இருக்கும். இந்த நியமேனன்னு பதம் போடலன்னு என்ன ஆகுன்னா, இப்போ இந்த டெஸ்க்கு இந்த டெஸ்கானது இந்த புஸ்தகத்துக்கு ஆதாரமா இருக்கு. அப்போ இந்த திரவியத்துக்கு இது ஆசேயம், அப்போ இதுக்கு சரீரம்னு சொல்லலாமே அப்படின்னுட்டா இது பிரித்து எடுத்துள்ளா. ஆசேயத்துவ பிரபுத்தி நியமே, ஆசேயத்துவ நியமம் இல்லை. இந்த புஸ்தகம் இருக்கிறதா இருந்தால் இருக்கிற வரைக்கும் இந்த டெஸ்க்லயே தான் இருக்கும்னு நிர்பந்தம் சொல்ல முடியாது. டெஸ்க் விட்டு கூட பிரிச்சுக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி இந்த சரீரத்தையும் ஆத்மாவையும் பிரிக்க முடியாது. தேவதத்தினுக்கு ஒரு சரீரம் சொன்னா அந்த சரீரம் அந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் இப்படி பதம் போகணும். தேவதத்தன் இருக்கிற வரைக்கும் அந்த சரீரம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. தேவதோட ஆத்மா நித்தியம், ஆத்மா இருக்க வரைக்கும் சரீரம் விடாது. அதனால இப்படி பொறுமை சரீரம் இருக்கிற வரைக்கும் அந்த ஜீவனுக்கு தான் அது சரீரமா இருக்கும். சரீரம் போயிடுச்சுன்னா சரீரம் இல்லாமலே ஜீவன் அந்த இதுல இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கலாம். ஆனால் அந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு சேத்தனுக்கு அது ஆதேயமா இருக்கிறதோ, அப்போ ஆதேயமா இருக்கிற வஸ்து சரீரம், ஆதாரமா இருக்கிற ஜீவன் ஆத்மா. அதில் இந்த சரீரத்துக்கு நான் ஆத்மா, அந்த சரீரத்துக்கு நீ ஆத்மா, இன்னொரு சரீரத்துக்கு இன்னொரு ஆத்மா. இந்த சரீரம் இன்னொருத்தருக்கு சரீரமாக ஆகாது. ஏன்னா இந்த சரீரம் ஒன்னாலே தரிக்கப்படலை. இந்த சரீரத்தை தாங்க நானே தவிர நீ இல்லை. அதில் இந்த சரீரம் இந்த ஜீவனுக்கு தான் ஆத்மா. அதே போல சமஸ்த ஜீவன்கள் இருக்காங்க இல்லையோ, சமஸ்த ஜீவன்களை யார் தாங்குறார் அப்படின்னா பரமாத்மா தான். அதில் பரமாத்மா ஸ்வரூபத்துல சமஸ்த ஜீவன்கள் அச்சேதனங்கள் எல்லாம் தங்கி நிற்பதனாலே பரமாத்மா எல்லாத்துக்கும் ஆதாரமாக நிற்கிறான். அது உள்ளளவும் ஜீவாத்மா உள்ளளவும் பரமாத்மாவை பற்றியே நிற்கிறான், அச்சேதனங்கள் உள்ளளவும் பரமாத்மாவை பற்றியே நிற்கிறான். அதனால ஆதேயத்துவ நியமாத்து சரீரத்துவம். அதனால எஸ்து சேத்தனத்தைய எந்த அறிவுள்ளவனுக்கு
அதாவது பண்பு குணம் இருக்கு, குணம் சரீரமாக ஆகுது. இப்போ இந்த கலர் இருக்கு, உடம்புல கருப்பு கலர் இருக்கு, சிவப்பு கலர் இருக்கு, இந்த கலர்லாம் ஜீவனுக்கு சரீரம் ஆகுது. சரீரம் சொன்னா அது ஒரு அந்த மேட்டர்ன்னு சொல்றோமோ இல்லையோ, அதாவது பொருள் வஸ்து திரவியமா இருக்கும். திரவியமா இருந்தால்தான் சரீரமா இருக்க முடியும். அத்திரவியம் சொல்லுவோம் இல்லையோ, கிரிய அப்புறம் அந்த குணங்கள் இதெல்லாம் சரீரமாக ஆகாது. அதுக்காக தான் எஸ் சேத்தனஸ்ய எத் திரவியம்னு பதம் போட்டேன். அதில் ஆத்மாவா இருக்கும், அறிவுடையவனா இருக்க வேண்டும். சரீரமா இருக்கிறது வஸ்துவா பொருளாக இருக்க வேண்டும். அந்த பொருள் அந்த ஜீவனை விட்டு பிரியாக இருக்கணும், அப்புறம் சுத்தமாக இருக்க வேண்டும். இருக்கிற வரைக்கும் அதுக்கே அது ஆதேயமாக இருக்கும். அப்படி ஆதேயத்துவ பிரபுத்தி நியமை. ஆதேயத்துவ நியமம்னா நேத்த ஆதேயத்துவம் மாற்றிக்கணும். அது நேத்தமாக ஆதேயத்துவம் இருந்ததுன்னா அது ஆதேயமாக இருக்கிறது வந்து சரீரம். அதே போல வந்து விதேயமாக இருக்கும். இப்போ இந்த ஆத்மாவை, இந்த ஆத்மா இந்த சரீரத்தை தாங்கிறது, அது மட்டும் இல்லை. இந்த சரீரம் யார் சொன்னபடி கேட்கறது? ஆத்மான்னு சொன்னபடி கேட்கறது. அதனால இந்த சரீரத்தை அதனுடைய காரியத்தை நியமனம் பண்றவன் யாருன்னா ஜீவன். ஆனா என் சரீரத்தை நியமனம் பண்றவன் யாரு? இந்த ஜீவன். உன் சரீரத்தை நியமனம் பண்றது உன் ஜீவன். அதுல உன்னுடைய ஆத்மாவுக்கு விதேயமா இருக்கிறதுனால உனக்கு அந்த திரவியம் சரீரமா இருக்கு. இந்த சரீரம் எனக்கு விதேயமா இருப்பதனால, என்னுடைய நியமனத்துக்கு உட்பட்டிருக்கிறதுனால எனக்கு அது சரீரமா இருக்கு. அதே போல சேத்தனா சேத்தனங்கள்லாம் யாருடைய நியமனத்தை பின்பற்றுகிறது? பரமாத்மாவுடைய நியமனத்தை பின்பற்றுது. எத்தனை நாளைக்கு? உள்ளளவு. அது விதேயத்துவ நியமம் இருக்கு. நேத்த விதேயத்துவம், நேத்த நியாமியத்துவம். அந்த திரவியங்கள் உள்ளளவும், சேத்தனா சேத்தனங்கள் உள்ளளவும் பரமாத்மாவுடைய. ஏன்னா சர்வேஷு பூதேஷு திஷ்டன்னு, சர்வேஷு பூத சர்வாணி பூதானியோ அந்தரா யமயதி அப்படின்னு சொல்லி எஸ் சர்வாணி பூதானி சரீரம், எஸ் சர்வாணி பூதானி சரீரம், இந்த சர்வேஷு பூதேஷு திஷ்டன்னு சர்வாணி பூதானி அந்தரா யமயதி அப்படின்றதா சொல்லி அந்த உள்ளுக்குள்ள இருந்த சர்வபூதங்களையும் அவன் நியமனம் பண்றதுனால அது வந்து நியாமியமாக ஆறுது. அதில் நியாமியத்துவம் சரீரத்து லட்சணம், நேத நியாமியத்துவம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சேத்தனுக்கு உபகாரம் பண்றதுக்காகவே எந்த வஸ்து ஏற்பட்டிருக்கோ அது அவனுக்கு செல்லா இருந்தாலும் சரி, ஜீவனா இருந்தாலும் சரி, அச்சேதங்களா இருந்தாலும் சரி. இப்போ ஜீவாத்மா இருக்கான், ஜீவாத்மா எதுக்காக ஏற்பட்டிருக்கான்? உபாதத்தே சத்தாஸ்திதி நியமனாஜீஹி சிதச்சிது சொமுஜிஷ்ய ஸ்ரீமான் ஸ்ரீவியாசத்துல பட்டர் சாதிக்கிற போது சேத்தனா சேத்தனங்களை எல்லாம் பரமாத்மா உண்டு பண்ணிருக்கானே, உண்டு பண்ணிருக்கான். நிச்சயமா இருக்கிறது நிச்சயமா இருக்குன்னு சங்கல்பிச்சிருக்கான். அனிச்சயங்களும் அனிச்சயமா இருக்கணும் அனிச்சய சங்கல்பத்தினால உண்டு பண்ணியிருக்கான். இந்த நிச்சயமான சேத்தனங்கள், அனிச்சயமான அச்சேத்தனங்கள், இது எல்லாத்தையும் பரமாத்மா கை கொண்டிருக்கானே. இப்ப சேத்தனா சேத்தனங்களுடைய ஸ்வரூபங்கள்லாம் எதுக்காக ஏற்பட்டு தெரியுமா? சௌஉத்திஷ்ய. அதனால பரமாத்மா தன்னுடைய சௌகரியத்துக்காக தான், தனக்கு ஒரு லாபத்துக்காக தான் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சிருக்காங்க. அதனால சேத்தனமும் அச்சேத்தனமும் எல்லாரும் யாருக்கு உபகாரம் பண்றோம்? பரமாத்மாவுக்கு உபகாரம் பண்ணணும். ஒருத்தன் உபகாரம் பண்ணலைன்னா அது அவருடைய புத்தி கோணமும் கர்மாவும் காரணம். அது அதனால ஜீவனும் சேத்தனமும் அச்சேத்தனமும் எல்லாம் பரமாத்மாவுக்கு உபகாரம் பண்றதா ஏற்பட்டுருக்கு. அதனால சேஷத்துவம்னா பரகத அதிசய ஆதானேச்சையா உபாதேயத்துமேவ எஸ் ஸ்வரூபம். அதுக்கு லட்சணம் வேதாந்த சங்கரத்திலே பண்றாரு சுவாமி வாசிகார். அதனால அகிலாருடைய உபகாரத்துக்காகவே எந்த திரவியம் ஏற்பட்டிருக்கோ அந்த உபகாரத்தை பண்றது சேஷம், உபகாரத்தை அடைகிறவன் சேஷி. அந்த மாதிரி வரைச்ச இந்த சரீரமானது அந்த எந்த திரவியமானது யாருக்கு நியமேன சேஷமா இருக்கோ அங்கேயும் அவன் நியமேன பதம் போடணும். சேஷத்தைக்க சுகாவஞ்ச. அதில் பரமாத்மாவுக்கு எந்த திரவியமானது எந்த ஆத்மாவுக்கு உபகாரம் பண்ணுறதுக்காக ஏற்பட்டிருக்கோ அந்த திரவியம் அவனுக்கு சரீரம். இப்போ நம்ம தோட்டத்தில் மாமரம் இருக்கு, மாமரம் பழுக்கிறது. அந்த மாமரத்துடைய பழத்தை யார் சாப்பிட்றா? ஜீவன் சாப்பிட்றோம். அப்போ இந்த ஜீவனுடைய உபகாரத்துக்காக தான் அந்த பழம் ஏற்பட்டுருக்கு, மரம் ஏற்பட்டுருக்கு இல்லையா? அப்போ இந்த ஜீவனுக்கு இந்த மரம் உபகாரம் பண்றதுனால இது அவனுக்கு சேஷமா இருக்கு இல்லையா? ஆனா சரீரம் ஆட்டுமேனு கேட்டா சரிமா. ஏன்னா இவன் ஊருக்கு போயிடுச்சு, அந்த பழத்தை இன்னொரு பறிச்சு சாப்பிடுறான். இதை வித்துட்டானேன்னா அந்த பழத்துக்கு உரியவன் இன்னொருத்தன் ஆயிடுறான். அந்த மாதிரி அது நீமேன சேஷமா இல்லை. இப்போ வீடு இருக்கு, நிலம் இருக்கு, நிலத்துல நிலத்தை நான் என்னுடைய 30 வயசு நிலத்தை வாங்கினேன், 60 வயசு வரைக்கும் அனுபவிக்கிறேன். அந்த நடுவில் இருக்கிற 30 வருஷம் தான் அது எனக்கு போகத்தை கொடுத்தது தவிர அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நீமேன்னு அது எனக்கு சேஷம் இல்லை. சேஷமா இருக்கிறதெல்லாம் சரீரம் சொன்னா பெண்டாட்டி, பிள்ளை, வீடு, வாசல் எல்லாமே சேஷம்தான். அது எல்லாம் நமக்கு நேசமாக சேஷம் இல்லை. கர்மாவனால இந்த ஒரு பெண் தனக்கு பத்னியா வந்திருக்கா, கர்மாவனால இந்த ஜீவன் தனக்கு பிள்ளையா பிறந்திருக்கான் குறிப்பிட்ட நாள். அதனால இந்த சேஷத்துவங்கள்லாம் கர்மாதீனமா இருக்கிறதுனால நேசமான சேஷத்துவம் இல்லை, நீமேன சேஷமா இருக்க வேண்டும். அப்படின்னு சொன்னா இந்த சரீரம், இந்த ஆத்மாவுக்கு இந்த சரீரம், பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா, இவாளெல்லாம் நீமேன சேஷமா இருக்கக்கூடுவா. என்னாலும் பெருமான் உந்தனுக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அந்நாளேன்னு பரமாத்மாவு சேஷபூத்தனாகவே ஜீவன் பிறந்திருக்கான். ஆனால் ஜீவன் பரமாத்மாவுக்கு சரீரமார்த்துக்கு என்ன குறை? கட்டு
பிரதிபந்தம் இல்லை. அதனால சரீரம் சொன்னா அதுல கண்ணு கொட்டை கண் இருக்கணும், மூக்கு இருக்கணும், கை இருக்கணும், கால் இருக்கணும், நிபந்தம் இல்லை. அவனுக்கு ஆதாயமா இருக்கணும். யாருக்கு சரீரம் சொல்றோம் அந்த ஆத்மாவுக்கு ஆதாயமா இருக்கணும். அந்த ஆத்மாவினாலே நியமிக்கப்படத்தக்கதா இருக்கணும். அந்த ஆத்மாவுக்கு உபகாரம் பண்ண வேண்டியதாக இருக்கணும். நியமேன கடைசி வரைக்கும். இந்த கடைசி வரைக்கும் இந்த பதம் அது நேத பதத்தினால சரீரம் அப்படி இருக்கு. அது சரீரம் இதுதான் சரீரம். அப்படி பார்த்தோமானக்க சமஸ்த சேத விஸ்வம் பச்சன்னு இது என்ன இந்த கீழ் சொன்னார். விஸ்வம் சேத்தனா சேத்தனாத்மா சகல பிரபஞ்சமும் பரமாத்மாவுக்கு நேத ஆசயமா இருக்கு. பரமாத்மாவுக்கு நியத்த நியாமியமாக இருக்கு. நேத்தம்னா கடைசி வரைக்கும் அதுக்கே விஷயமாயும் அதுக்கே ஆசேயமாயும் அதுக்கே சேஷமாயும் இருக்கு. அதனால அது ஆதிகர்த்து சரீரம். ஆசேயத்துவ பிரபுத்தி நியமைகி ஆதிகர்த்து சரீரம். சத்தாட்சேம பிரயத்தன பலேஷு ஏதது ஆயத்தமேட்டது. அதுவும் இந்த சேத்தனாச்சேதனங்களுடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி எல்லாம் பகவத் அதீனம். இது விஸ்வம் பட்சம். இந்த மாதிரி சமஸ்த சேதனாச்சேதனங்கள் எல்லாரும் பகவத் அதீன ஸ்வரூபஸ்திதி பிரவருத்திகளை உடையது என்றதாக ஒருத்தன் வியாபகாதரிச திருஷ்டே பகவதி விஸ்வம் பச்சன். இது எம்பெருமான் விஷயத்துல எம்பெருமான அந்த அஷ்டாட்சத்தை கொண்டு தெரிஞ்சுட்டு அந்த எம்பெருமானுக்கு தான் சரீரமா இருக்கு என்ற விஷயத்தை தெரிஞ்சுட்டுமானது கம்பீரானா அகிருத்தகீராம் தாகத்தே சிந்தபத்தி. இது மேல விவரிக்கிறார் சுவாமி. பிரதிதந்திரமாவது மற்றுள்ள சித்தாந்திகள் ஒருவரும் இசையாதே தன்னுடைய சித்தாந்தத்திற்கே அசாதாரணமான அர்த்தம். அதுதான் வியாக்கியானத்துல இந்த பிரதிதந்திரம் வேறதான் அர்த்தம் சொல்ல முடியாது. அது சுதந்திரேவ சித்தோர்த்தா பரதந்திரே நிவாரிதா. பரதந்திரானா இதர சித்தாந்தத்தினாலே ஒப்புக்கொள்ளாததா இருக்கணும். அப்படி பிரதிதந்திரம் இது புரோக்தா ஒரு விஷயாதே. இந்த சரீராத்மபாவம் லக்ஷ்மிக்கு விபுத்துவம் இந்த மாதிரியான சில குணங்களும் விசேஷமா ஒத்துட்டு இதெல்லாம் மற்ற சித்தாந்தம் யாருமே ஒத்துக்காது விடும். அப்படி ஒத்துக்காதாய் தன்னுடைய சித்தாந்தத்துக்கே அசாதாரணமான அர்த்தம். அதுதான் பிரதான பிரதிதந்திரம் என்று. இங்கு வேதாந்திகளான நம்முடைய தரிசனத்துக்கே அசாதாரணமாய் பிரதானமான அர்த்தம் எதனில். அதனால இத்தா சித்தாந்தெல்லாம் ஒத்துக்காததாய் நம்முடைய சித்தாந்தத்துக்கே ஏற்பட்ட அர்த்தம் பிரதிதந்திரம் பேரு. அந்த மாதிரி அர்த்தமே நிறைய இருக்கு. அதுல பிரதானமான அர்த்தம் என்ன? இது ஒரு சித்தாந்தத்திலையும் இத்தர இப்ப நெய்யாயிக்கன்னு சொன்னா நியாய சாஸ்திரத்துல இதர சித்தாந்தெல்லாம் ஒத்துக்காத அர்த்தங்கள் சிலாம் ஒத்துக்கலாம். சமவாய சம்பந்தம் இல்லை. இப்ப எந்த ஒரு சித்தாந்தத்தை எடுத்திருந்தாலும் மற்ற பேர் யாருமே ஒத்துக்காத அபூர்வமான விஷயத்தவ ஒத்துக்கிறார். அதே போல நம்ம சித்தாந்தத்துல இதர சித்தாந்தெல்லாம் ஒத்துக்காததாய் நாம் ஒத்துக்கிறதான பிரதானமான அர்த்தம் என்ன அது சொல்லிட்டு நம்முடைய தரிசனத்திற்கேன்னு போடலாமோ இல்லையா? வேதாந்திகளான நம்முடைய தரிசனத்திற்கேன்னு பதம் போட்டேன். வேதாந்திகளான நம்முடைய தரிசனத்துக்கேன்னு சொன்னா உண்மையில வேதாந்திகள் யாருன்னு கேட்டா நாம் தான் வேதாந்திகள். மற்ற பேர்லாம் அவள்தான் தங்களை வேதாந்திகள்னு சொல்லி நடக்கிற உத்தம வியாக்கியானத்துல வேதாந்திகள்னு சுவாமி பதம் போட்டதுனால இந்த வேதாந்திகள் என்ற பதம் யாருக்கு வரும், யாருக்கு ஒட்டுன்னு கேட்டா நமக்கு தான் பொருந்தும். மற்ற பேர்லாம் வேதாந்தின்னு பேர் வச்சுட்டு கிடக்கு பொருந்தாது. ஏன்னா ஸ்ரீபாஷ்யத்தில் இந்த ஆத்மஸ்வரூபத்தை சொல்லி ஏஎம் பிரேதே விசிகிப்சா மனுஷே அஸ்தியத்தேகே நாயமஸ்தியத்தேகேன்னு கடவுள் வியாக்கியானம் பண்ணிச்சு சுவாமி அந்த ஆனுமானிக அதிகாரத்துல வியாக்கியானம் பண்ற போது ஆத்மஸ்வரூபத்தை பத்தி சொல்லுவாரு. சில பேர் என்ன பண்றாங்க, ஞான மாத்திரத்தை உச்சத்தி லட்சணம் மோட்சம் ஆச்சரிச்சது. அதாவது ஞானமே அழிஞ்சு போறது மோட்சம் சொல்றா பௌத்தர். சில பேர் என்ன சொல்றாங்க, ஞான மாத்திரத்தை ஆத்மா அவித்யாத்மய மோட்சமிச்சு ஆச்சரிச்சது. இது அத்வைத்து ஞான ஆத்மா உண்டு, ஆனா ஆத்மாவுக்கு அவித்யா சம்பந்தம் போறதுன்னு சொன்னா ஆத்மாவுக்கு சர்வ விசேஷ குணங்களாம் போறதுன்னு சொல்றோம் நெய்யாகி. இப்படி அநேகம் பேருடைய பட்சத்தை சொல்லிட்டு த்ரையந்த நிஷ்ணாதாஸ்து வேதாந்தத்தில் வல்லவர்கள் என்ன பண்றான்னு கேட்டா அபோத பாபத்வாதி குணாவிர்பாவித்தோடு பரிபூர்ண பிரம்ம சொல்லுகிறார்கள் என்று நம்ம சித்தாந்தத்தை சொல்லிட்டு த்ரையந்த நிஷ்ணாதாஸ்துன்னு பதம் போடுறாங்க. வேதாந்தத்தில் வல்லவர்களானவர்கள் இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் தான் வேதாந்தத்தில் வல்லவர்கள்னு பதம் போடுறாரு. அதனால மற்ற பேருக்கெல்லாம் வேதாந்தத்தில் வல்லமே போராதுங்க. அந்த ரீதியில இங்க வேதாந்திகளான நமக்கு அப்படின்னு சொன்னதுனால இத்தர சித்தாந்தெல்லாம் வேதாந்தித்துவம்னு பேரே கிடையாது அப்படின்றதான் இங்க சுவாமி ஆட்சியில் வந்து. அப்படி வேதாந்திகளான நம்முடைய தரிசனத்திற்கே அசாதாரணமாய் பிரதானமான அர்த்தம் ஏதனில் அப்படின்னு கேட்டா சொல்ல சேத்தனாச்சேதனங்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் உண்டான சரீர ஆத்மபாவ சம்பந்தாதிகள். அதுல சர்வதந்திர சித்தாந்தம், பிரதிதந்திர சித்தாந்தம், அத்புத சித்தாந்தம் தான் 3 சித்தாந்தம் உண்டு. அந்த 3 சித்தாந்தத்துல நம்ம சித்தாந்தம் பிரதிதந்திர சித்தாந்தம். அதுல பிரதிதந்திர சித்தாந்தம் பிரதானமான பிரதிதந்திரம் என்னன்னு கேட்டா அது சொல்ற இந்த சேத்தனாச்சேதனங்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் உண்டான சரீர ஆத்மபாவ சம்பந்தாதிகள். அதாவது பரமாத்மாவுக்கும் சேத்தனாச்சேதனங்களுக்கும் இருக்கிறதான சரீர ஆத்மபாவ சம்பந்தம் இருக்கும் இல்லையா?
அதுதான் பிரதான பரிசுதந்திரம். நம்ம சித்தாந்தத்துல முக்கியமாக இப்படிலாம் ஒத்துக்காதாய் நாம் ஒத்துண்ட அர்த்தங்களுக்குள்ள பிரதானமான அர்த்தம் என்னன்னு கேட்டேன், சரீர ஆத்மபாவ சம்பந்தம்னு சொல்லாது சம்பந்தாதிகள்னு பதம் போட்டு. பரமாத்மாவுக்கு சேத்தனா சேதனம் சரீர ஆத்மாவ சம்பந்தம் ஒன்றும். இன்னொன்று என்னன்னு கேட்டா, எந்த ஒரு சப்தத்தை எடுத்தினாலும் எல்லாம் பரமாத்மாவை சொல்றதுன்னு ஒரு அர்த்தம். இதுவும் எல்லா சித்தாந்தத்திலும் ஒத்துக்காது. நம்ம சித்தாந்தம் அபரிவசான விஷயா, அதாவது சராச்சர விபாசேஷு சாஸ்திரபதேசோ அபாக்தா சத்பாவ பாவித்வாத்துன்ற சூத்திரத்துல எந்த ஒரு சப்தத்தை எடுத்தினாலும் பரமாத்மா வரைக்கும் போகும். ஒரு கடம்னு சொன்னோம்னாக்க, ஒரு கடம்னு சொன்னா அந்த கடம் என்ற பதத்துக்கு அர்த்தம் சொல்லி மூணு அர்த்தங்கள் சேர்ந்து தான் கடமாக ஆறுது. கடம்னு சொன்னா கண்ணுக்கு தெரியுதுதானே, அச்சேதனம் வாயும் வயிறுமா இருக்குன்னா அச்சேதனம் தெரியும். அதுக்குள்ள ஒரு ஜீவன், அந்த ஜீவனுக்குள்ள பரமாத்மா. அது கடம், கட சரீருக்கு ஜீவன், அந்த ஜீவ சரீருக்கு பரமாத்மா. சராச்சர விபாசு. இப்போ நம்ம சரீரம் சொன்னா தேவத்துன்னு சொல்றோம். தேவத்துன்னு சொன்னா இந்த சரீரம் கண்ணுக்கு தெரியுது. கண்ணு இருக்கான்னு சொன்னோம் இல்லையா, கண்ணுக்கு தெரியாத ஒத்துன்னு வந்துருக்கோம் இல்லையா. இது சார்பாகனா இருந்தா அவங்க பாட்டு நிம்மதி, அவங்ககிட்ட நம்ம சமாதானம் சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரியுதுதான் ஆத்மானுட்டாங்க, சரீரம் தான் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் காணாதது இலது, கண்ணுக்கு தெரியாத வஸ்து கிடையாதுன்னுட்டாங்க. அதனால கண்ணுக்கு தெரியுது சரீரமா இருக்கிறதுனால சரீரம் தான் ஆத்மானுட்டான். இப்போ அவனை பத்தி கழுதே இல்லை. இப்போ மற்ற சித்தாந்தம் எல்லாரும் கண்ணுக்கு தெரியாத வஸ்து ஒத்துட்டு கழுதியா, இது சரீரம் தான் கண்ணுக்கு தெரியுது, ஆத்மா கண்ணுக்கு தெரியல. அது நையாயிகனா இருந்தாலும் சரி, மீமாம்சகனா இருந்தாலும் சரி, ஆத்மாவை நேரம் யாரையும் கையிட்டு காட்ட முடியாது. அதனால கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவை தெரிஞ்சுக்க இல்லையா. அதுக்கு மேல அவன் என்ன கேட்கிறாங்க, எதுக்காக நாம் இந்த விஷயத்தை சொல்லணும்னு கேட்டா, ஜீவன் இருக்குது தெரியுது, பரமாத்மா இருக்குது தெரியலையே, இல்லாத பரமாத்மாவை எல்லா சப்தங்களுக்கும் அர்த்தமா எதுக்காக சொல்லணும்னு கேட்டான். அதுக்கு நான் சமாதானம் சொல்றோம். இப்போ தேவத்தன்னு சொன்னா தேவத்தனுக்குள்ள என்ன சரீரம் தெரியுது, தேவத்தனுக்கு பேர் வச்சிருக்கா. பேர்னா சரீரத்தான் பேர் வச்சிருக்கா. இங்க சரீரம் தானே தெரியுது, அது உள்ளுக்குள்ள ஜீவன் தெரியுது. இதெல்லாம் தெரியாமல் போனாலும் அந்த தேவத்தன்ற சரீரத்தை விட ஜீவன் மொத்தம் இருக்கான்னு சொல்றது கண்ணுக்கு தெரியாதான் ஒத்துக்கிறேன். அதுக்கு சுத்தி தானே பிரமாணம். அதே போல அந்த சுத்தியில ஆத்மாவுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கான்னு சொல்றதுனால கண்ணுக்கு தெரியும் நிபந்தம் இல்லை. கண்ணுக்கு தெரியாத ஒத்துன்னு வந்துருத்தோ, அப்ப கண்ணுக்கு தெரியாத வஸ்து ஒத்து வச்சு வேதம் சொல்றது மூக்க நீ ஒத்துக்கோயேன். ஜீவனுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கான்னு சொல்றது அது கண்ணுக்கு தெரியணும் நிபந்தம் இல்லை. கண்ணுக்கு தெரியாமல் போனா ஒத்துக்கொள்ள கூடாது சார்வாகுட சித்தாந்தம். நாம் எல்லாரும் சார்வாக சித்தாந்தம் சேர்ந்தவாள். கண்ணுக்கு தெரியாத வஸ்துவா இருந்தாலும் வேதத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ கிடைக்கிறதா இருந்தா அது கண்ணுக்கு தெரியாமல் போனா ஒத்துக்கணும் வந்து. அப்படி வரைச்ச வேதத்துல எஸ் ஆத்மா சரீரம் தான், ஆத்மாவுக்கும் அந்தராத்மாவுக்கும் இருக்கான்னு ஏற்பட்டதுனால ஒரு பதார்த்தங்களுக்குள்ளயும், ஏன்னா ஜீவன்லாம் கூட அச்சேதன சரீரமா பறக்கிறான். கொடி செடி மரம் கல் எல்லாத்துலயும் ஜீவன் உண்டு. நம்ம சித்தாந்தத்துல ஜீவன் இல்லாத வஸ்துவே கிடையாது. அதனால எல்லா வஸ்துக்களும் ஒரு ஜீவனுக்கு சரீரமா தான் இருக்கு. கடம்னு சொல்லுவானக்க, கடத்தை சரீரமாவுடைய ஜீவன், அந்த ஜீவனை சரீரமாவுடைய பரமாத்மா. அதனால கட சரீருக்கு ஜீவ சரீருக்கு பரமாத்மா. அக்னேய சுவான்னு சொல்றோம், அக்னி சரீரம் ஜீவன், அந்த ஜீவனுக்கு ஆத்மாவா இருக்கு பரமாத்மா. அக்னேய சுவான அக்னி சரீருக்கு ஜீவ சரீருக்கு பரமாத்மா. இந்திராய சுவான இந்த வஜ்ரஹஸ்தனா இருக்க முடியாது, அந்த இந்திர சரீருக்கு ஜீவ சரீருக்கு பரமாத்மா இருக்காங்க. எல்லா சப்தங்களும் பரமாத்மா. அப்ப எல்லா சப்தங்களும் பரமாத்மா சொல்றதுன்னு இந்த விஷயம் எல்லா சித்தாந்திலும் ஒத்துக்காது. அதனால சரீர ஆத்மாவை சம்பந்த ஆதின்னு சொல்லி ஆதி சப்தத்தினால எல்லா சப்தங்களும் பரமாத்மாவை சொல்றதுன்னு அர்த்த விஷயத்தையும் நாம் ஒத்துருக்கோம். இதுல ஒரு கேள்வி வரும், இப்ப எல்லா சப்தமே பரமாத்மாவை சொல்றதுன்னுட்டாக்க, இது கட்டம், இது பட்டம், இது பட்டம் இல்லை, இது கட்டம், இது கட்டம் இல்லை பட்டம் சொல்றோம் இல்லையா. அப்ப கடம்றதுக்கும் பரமாத்மா அர்த்தம், பட்டம்றதுக்கும் பரமாத்மா அர்த்தம் விட்டாக்க, அப்ப கட்டம் இது பட்டம் இதுன்னு வித்தியாசம் சொல்றோம். வித்தியாசம் எப்படி சொல்ல முடியும்? கடம்றதுக்கும் பரமாத்மா அர்த்தம், பட்டம்றதுக்கும் பரமாத்மா அர்த்தம். அப்போ ஒரு சப்தத்தால கட்டையான ஜலமாகரான்னு சொல்லுவாங்க, பட்டையான கூட ஜலமாகரான்னு சொல்லுவாங்க இல்லையா. குடத்தை கொண்டு ஜலம் கொண்டு வான்னு சொல்லுவானே, படத்தை கொண்டு ஜலம் கொண்டு வான்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாம் பரமாத்மா தான் அர்த்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா, இந்த லோக விவகாரம்ன்றது எல்லாருக்கும் போது அது நிர்வாகம் பண்ணணும். இப்ப நம்ம சாஸ்திர ரீதியில எல்லா சப்தங்களும் பரமாத்மாவை சொல்றது. ஆனா விவகாரம் பண்ணிச்சு எல்லாரும் விவகாரம் பண்ற போதெல்லாம் அந்த அர்த்தத்தை மனசுல வச்சுக்க மாட்டேன். விவகாரம் பண்ணிச்சு அந்த சப்தத்துடைய பாதி அர்த்தம் இருக்கோ இல்லையா, நடுவிலேயே அந்த சப்தத்தின் சக்தியை கண்ட்ரோல் பண்ணிட்டு அது பக்வா பிரயோகம் சொல்றோம். அந்த சப்த சக்தியை ஒடிச்சு அது பரமாத்மா வரைக்கும் போகாத, அது நடுவிலேயே. இப்போ நான் பிராமணன் சொல்லிட்டு பிராமண சரீரத்தை உடையவன், பிராமணுக்கு அர்த்தம் என்ன? பிராமண சரீரத்தை உடையவன். இந்த சரீரம் பிராமணியத்தை உடையதுன்னு, இந்த சரீரம் பிராமண சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சரீரம் வந்தாவிட்டு அப்ப சரீரத்துக்கு அர்த்தம் என்ன? சரீரத்தோட தான் அர்த்தம் இருக்கு. நான் பிராமணன் சொல்லிட்டு பிராமண சரீரம் உடையவன், அந்த சரீரத்தை உடையவன்ற அர்த்தம் சொன்னா கூட அந்த சப்தத்தை ஒடிச்சுக்குவானக்க, சரீரத்தோடு தான் அந்த சப்தம் நிற்கும். அதே போல கடத்தினால ஜலத்தை கொண்டு வரான், துணியினால உடம்ப போட்டுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க
அந்த இடத்துல துணினா துணிதான் அர்த்தம். அங்கெல்லாம் பரமாத்மா அர்த்தம் கூட, பரமாத்மா கூட உடம்பு போட்டு முடியும், பரமாத்மா கூட ஜலம் கொண்டு வர முடியாது. அங்கெல்லாம் அது பம்ஸ்வா பிரயோகம்னா நடுவில் அந்த சப்தத்துடைய சக்தியை ஒடிச்சு அந்த விசேஷணத்தோடு நிறுத்திக்கிறோம், அந்த மாதிரி சொல்றோம். ஆனால் இப்போ நம்ம சித்தாந்தார்த்தம் மனசில் படுறதுக்கு எல்லா சப்தங்களும் பரமாத்மா சொல்றது. அபரியவதான விற்பின்றதாக கீழே வியாக்கியானத்தில் ஆதிபதத்தால் அபரியவதான விற்பியா சர்வசப்த வாட்சித்வாதிகள் விவக்ஷிட்டங்கள், அங்கே ஒரு ஆதிபதம் ஆயுங்க வியாக்கியானத்தில் போட்டேன். இப்படி சொல்லிட்டே போனா சொல்றேன். அந்த மாதிரியா ஈஸ்வரன் இன்னொரு சரீரம் இவன் ஜீவனுக்கு வருது, இந்த சரீரம் இன்னொருத்தருக்கு போறது இல்லை. ஒரே சரீரம் ரெண்டு பேர் போறது இல்லை, ஆனா ஆத்மா நிறைய ஒரு அவன் இருக்கிறது. அதுதான் நான் சொன்னது, ஆத்மா இருக்கிற வரைக்கும் சரீரம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் இந்த ஆத்மாவுக்கு தான் இந்த சரீரம் தான் இப்படி வியாப்தி இப்படி சொல்லணும். நான் முதலே சொன்னேன், ஆத்மா இருக்கிற வரைக்கும் சரீரம் இருக்குன்னு சொன்னாங்க, ஆத்மா நிச்சயம் சரீரம் அனுப்பியும் நடுவிலே இந்த சரீரம் விட்டு போடுறது. அதனால அந்த நியமத்தை அப்படி சொல்ல வேண்டாம். இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் இந்த ஆத்மாவுக்கு தான் இந்த சரீரம், இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் இந்த ஆத்மாவுக்கு தான் இந்த சரீரம். இந்த சரீரம் போயிடுச்சுன்னா இந்த இதே சரீரம் இன்னொரு சரீரமா ஆறு. இந்த சரீரம் கிடையாது, பர்மனண்டா ஒரு சரீரம் இல்லை. ஏன்னா எல்லாம் கர்மனால மாறி மாறி வரக்கூடியதானே. ஆனா பர்மனண்டானா எப்பவும் சரீரம் இல்லாமல் இருக்க மாட்டான். ஆனா ஏதாவது ஒரு சரீரம் மாறி மாறி வந்துருக்கும். இதே ஒரே ஒரு சரீரம் பர்மனண்டா இருக்கிறது கிடையாது. இப்போ கர்மாக்கள் மாறி மாறி வருதோ இல்லையோ. 50 வயசு இருக்கான் பிராமணனா பிறந்து 50 வயசு வாழ்ந்தான், அடுத்தாவது நாயா பிறக்கிறான்னா பிராமண சரீரம் கொடுத்து நாய் சரீரம் வருது, அடுத்தாவது அதெல்லாம் தேகாந்திர பிராப்தி இருக்கும் இல்லையோ. சதந்திர பிரதிபத்து ரம்மத்தின்னு சொல்ல போறாரு, கேட்டு போட்டு போறான். அதனால சரீரம் பர்மனன்ட் இல்லை. வீடு எப்படி அனுப்பிட்டியோ அதே மாதிரி தான் வீடு பர்மனன்ட் இல்லைன்னா அதுக்கு வித்தியாசம் இருக்கு. வீடு பர்மனன்ட்னா வீடு வீடா இருக்கிற போதே இது கை விட்டு போயிடுது. வீடு வீடுன்னு பேர் இருக்கியே, அதான் அது கவனிக்க வேண்டிய விஷயம். வீடு வீடா இருக்கியே இவன் கை விட்டு மாறி இன்னொருத்தருக்கு வீடாக ஆயிடுறது. இந்த சரீரம்னு பேர் இருக்கிற வரைக்கும் இந்த ஜீவனுக்கே தான் இந்த சரீரமா இருந்து உழைக்குமே தவிர, வீடு இன்னொரு கைக்கு மாறி போய் சுகத்தை கொடுக்குறாப்புல இந்த சரீரம் இன்னொரு போய் சரீரமா இருந்து சுகத்தை கொடுக்குறது கிடையாது. அதனால வீடு இவனுக்கு சரீரம் மாறுது இல்லை, இந்த சரீரம் மட்டும் இவனுக்கு சரீரம் மாறுது. அது வித்தியாசம் தெரியல. அங்க இந்த ஜீவன் சரீரத்தை விட்டு கிளம்பிட்டானே, ஆனால் அப்போ சவ சரீரம் பிரேத சரீரம் சொல்லும் இல்லையோ, இது அப்போ ஜீவன் இல்லாதையே சரீரம் இருக்கு. அப்போ அந்த ஜீவன் தான் இந்த சரீரத்தை தாங்கான்னு சொல்றோம். அது எப்படி ஜீவன் போனாவது கூட ஜீவன் இந்த சரீரத்துக்கு கிளம்பினாவது கூட சரீரம் இருக்கேன்னு. அந்த பிரேத சரீரத்துக்கு சரீரம் பேர் கிடையாது. தேவத்துடைய சரீரம் விழுந்து கிடக்குன்னு சொல்றோம். தேவத்தன் போயிட்டான், தேவத்துடைய சரீரம் விழுந்து கிடக்கணும். அது தேவத்துடைய சரீரம், தேவத்துடைய சரீரத்தை போன்ற சரீரம் இருக்கு. அது சரீர சங்காத்தம் குறைவுமா மத்தானே. அந்த சரீரத்துடைய சங்காத்தம் கட்டுக்கோப்பு குறைஞ்சி போச்சு. ஏன்னா போற போது இந்த கண்ணு மூக்கு முதலான இந்திரியங்கள்லாம் மனசஷ்டானி, அந்த கரிசத்தின்ற அப்புறம் வந்து வாயு கந்தானிலாம் சேர்ந்து மனசஷ்டானி கரிசத்தின்னு இங்கேருந்து போச்சு. இந்திரியங்களாம் அழுதுன்னு போடுறாங்க, ஜீவன் வேற ஒரு சரீரத்துக்கு போச்சு. அப்போ கண்ணு மூக்கு முதலான இந்திரியங்களாம் அந்த சரீரம் பிடிக்கணும் போனாவிட்டு இந்த சரீரமா ஆகுமா? ஆனால் அந்த சரீரத்துடைய கட்டுக்கோப்பு குறைஞ்சி போச்சு. அதனால தேவத்துடைய சரீரம் விழுந்து கிடக்குதுன்னா தேவத்துடைய சரீரமாக இருந்தது விழுந்து கிடக்குது. தேவத்தில் அவருடைய சரீரம்னு பேர் சொல்றது எப்படின்னு கேட்டா, இந்த சரீரம் பேரே கொடுத்துட்டார். தேவத்துக்கும் சரீரத்துக்கும் கை விட்டான், இந்த சரீரத்துக்கு சரீரம் பேர் உண்டான்னா சரீரம் பேர். அதனால இந்த வீடும் இந்த வீட்டை போல சரீரம் வருதுன்னு சொல்லும்போது வீடும் மாறி மாறி கை மாறி வருது, சரீரம் மாறி மாறி வருதுன்னு சொல்லுவோம். வீடு கவனிக்கணும், ஒரே வீடு பல பேருக்கு கை மாறுறது. இந்த ஒரே ஜீவனுக்கு பல சரீரம் வருது. ஒரு ஜீவனுக்கு பல சரீரம் வரல தவிர ஒரே வீடு பல அனுபவிக்கிற ஜீவாத்மாக்களுக்கு வீடு மாறுறது. இங்க அனுபவிக்கிற ஜீவாத்மாவுக்கு சரீரம் மாறி மாறி வரதே தவிர ஒரே சரீரம் இன்னொரு சரீரமா ஆறுது. ஒரு வீடு இந்த கட்டுக்கோப்பு குறையாத ஒரு 50 வருஷ காலம் தேவத்தில் உபயோகப்படுது. அதே வீடு அடுத்தாப்புல எக்கிதத்துக்கு உபயோகப்படுது. அதே வீடு இன்னொரு விஷ்ணுதத்துக்கு உபயோகப்படுது. இது மூணு பேருக்கு ஒரே வீடு உபயோகப்படுது. அதே போல ஒரே சரீரம் அனைத்து பேருக்கு உபயோகப்படுறது உண்டா? அனைத்து பேர் உபயோகப்படுறதா இருந்தா அப்ப அந்த ஜீவனுக்கு அது சரீரம் சொல்லக்கூடாது. அதனால அந்த சரீரம் அரிசின்னா அந்த சரீரம் இவனுக்கே, அதாவது உதாரணத்துக்கு இருந்தாக்க
ஒரு புருஷன் அநேக ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா அந்த ஸ்திரீ இருக்கிற வரைக்கும் இவருடைய பத்தினி தான். ஏன் அந்த மாதிரி பத்தினியானவர்கள் அந்த புருஷனுக்கு கேட பூத்தியா இருக்கா. அந்த பத்தினின்னு பேர் வச்சிருக்க வரைக்கும் அந்த புருஷனுக்கே தான் அவள் பத்தினி. அவள் போயிட்டா அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறான். அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணி பத்தினி, இதே பத்தினியானவள் இவருக்கு பத்தினியா இருக்குது, இன்னொரு பத்தினியா இருக்குது உண்டோ? அப்படி கிடையாது. அதே போல இந்த பத்தினி ஸ்தானத்து சரீரம், அந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கே அது உழைத்துடும். இந்த ஜீவாத்மாவுக்கே ஆதேயமா இருக்கு, இந்த ஜீவாத்மாவுக்கே சொன்னபடி கேட்டு விஜயமா இருக்கு, இந்த ஜீவாத்மாவுக்கே சேகமா இருக்கு. இருக்கிற வரைக்கும் சரீரம் போயிடுச்சுன்னா அந்த சரீரம் அணுவா பிரிஞ்சு போச்சு. அப்புறம் சங்காதம் குறைஞ்சு போச்சுன்னா அது பரமாணுவா இருக்கு, வேறையா இருக்கு. அப்புறம் வேறையா இருக்கு இன்னொரு சரீரமா இருக்கு. அப்போ அதான் சொல்ற, இந்த மேலே வர்றது எல்லாம் ஒரு ஜீவனுடைய சரீரம் வந்து ஜீவன் போனா விட்டு அது யாருக்கு சரீரம்? ஈஸ்வரனுக்கு சரீரமா இருக்கு. ஜீவன் போயிட்டான், ஜீவன் போனாலும் அந்த சரீரம் யாருக்கு சரீரமா இருக்கு அப்படின்னா பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கு. அப்போ ஒரே சரீரம் இவனுக்கும் அவனுக்கும் ரெண்டு பேருக்கும் அவன் சரீரமா இருக்கு இல்லையா? அவன் போனாலும் இந்த சரீரம் பேருக்கு ஏதோ இந்த பூத சமுதாயம் இருக்கும் இல்லையோ, அது பூத சமுதாயமா இருக்கு, பரமாத்மாவுக்கு சரீரமா ஆயிடுது. இந்த சரீரத்துல சங்காத்தம் போயிடுது. தேவத்துடைய சரீரம் தான் பேர் போனாவிட்டு அந்த சரீர திரவியமே கொட்டுக்கோப்பு குறைஞ்சு போச்சு. கட்டுக்கோப்பு குறைஞ்சாவிட்டு அது பரமாத்மாவுக்கு சரீரமா இருந்தது. அப்போ அதனுடைய உருவமே வேறையா போயிடுது. அந்த உருவத்துடைய வேறுபாடு நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதனால இந்த சரீரமா இருக்கு, இந்த சரீரமா இருக்குச்சு தேவத்துக்கு ஒத்தனுக்கு தான் சரீரமே தவிர இன்னொரு ஜீவனுக்கு சரீரமா இருக்கு. ஆனா அந்த தேவத்தின் சரீரமா இருக்கும், தேவத்தினும் சரீரமா இருக்கு, தேவத்தினுக்கு ஆத்மா இருக்காங்க இல்லையா பரமாத்மா, அந்த பரமாத்மாவுக்கும் சரீரமா இருக்கு, இன்னொரு சரீரமா இருக்கு, இன்னொரு ஜீவனுக்கு சரீரமா இருக்கு. ஆள் இந்த சரீரமானது அந்த தனக்கு நியாமகனாய் தனக்கு ஆதாரமா இருக்கும் ஜீவனுக்கும் சரீரமா இருக்கு, அந்த ஜீவனுக்கு அந்தராத்மாவா இருக்கும் பரமாத்மாவுக்கும் சரீரமா இருக்கு. அதனால இன்னொரு யாரு? பரமாத்மா. அந்த சரீரம் இன்னொருத்தனுக்கு சரீரமாகுதுன்னு சொன்னேன்னா அந்த இன்னொரு யாருன்னா ஜீவன், இன்னொரு ஜீவனுக்கு சரீரமாகும். அதனால எந்த ஒரு சரீரமும் ரெண்டு பேருக்கு சரீரம், அந்த ரெண்டு பேருக்கும் எப்பவுமே சரீரம் இல்லையா? அது இன்னொரு ஜீவனுக்கு மாறி மாறி கொஞ்ச நாள் தேவத்தின் வீடு, கொஞ்ச நாள் தேவத்தின் சுத்தமா இருந்தது, அடுத்தாவது யஜ்யத்தின் சுத்தமா கொடுத்து, அப்புறம் கிருஷ்ணத்தின் சுத்தமா கொடுத்து, அப்புறம் இந்த சரீரம் மாறி மாறி இருந்திருப்பாரு. கொஞ்ச நாள் இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுடைய ஆயுசுல வீடு தன்னுடைய ஆயுசுல பல பேருக்கு உபகாரம் பண்றது. சரீரம் தன் ஆயுசுல ஒருத்தருக்கு தான் உபகாரம். அதனாலதான் இது சரீரம் ஆறுது, அது சரீரம் ஆறுதில்லை. அதே போல கேட்கறது உபகாரம் பண்றதுலாம் சரீரம் சேட்ட பூத்தமா இருக்கிறதுலாம் அதுதான் நியமபலம் போட்ட நீமேல இது சேட்ட பூத்தமா இருக்கோ அது சரீரம். இப்போ கேட்டல் இருக்கு, நிலம் இருக்கு, அது நான் உதாரணம் சொன்னது 30,000 நிலம் வாங்கினோம், அதுல இருந்து 50-70 வயசு சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். இவனுக்கு எது சேட்டமா இருக்கு? இப்போ அந்த சேட்டம் நிலம் இவனுக்கு சேட்டமா இருக்கு. அப்ப சேட்டமா இருக்குதான் சரீரம் சொன்னாக்கா நிலம் இவனுக்கு சரீரமா இருக்குன்னு கேட்டா சரி, இந்த நிலத்தை என்னைக்கு வாங்கினாங்க? 30,000 வயசு வாங்கினான். அப்போ அது முன்னாடி வேற ஒருத்தவங்க தானே சொந்தமா இருந்திருக்கு. அப்ப நிலம் தன்னுடைய ஆயுசுல எத்தனையோ பேருக்கு மாறி மாறி உபகாரத்தை கொடுத்துருக்கு. அது ஒருத்தனுக்கே சொந்தமா இல்லை, அது அவன் சரீரம் ஆகாது. இந்த சரீரத்தை இருக்குதா, இந்த சரீரமானது கடைசி வரைக்கும் அதனுடைய ஆயுசுல அது 10 நாள் இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை பிறந்து 10 நாள் இருந்தது, அந்த 10 நாள் வரைக்கும் அந்த சரீரம் யாருக்கு உபயோகப்பட்டது? அந்த குழந்தைக்கு தான் உபயோகப்படும். இன்னொரு அது அந்த குழந்தைக்கு இருக்கு. வீடோ நிலமோ மற்றவங்களோட வஸ்துக்களோ எல்லாம் அதனுடைய லைஃப்ல அதனுடைய ஆயுசுல மாறி மாறி பல பேருக்கு அது சொத்தாக வருது. ஆக அது சரீரம் ஆறுதல்ல, இது சரீரமாக ஆகுது. அது அதாவது என்னன்னா பிரதட்சம், இது அப்பிரதட்சம். அந்த வீடு நிலம் இதெல்லாம் பிரதட்சமா இருந்தால் இவரை விட்டு கை விட்டு மாறி மாறி போடுது. சரீரம் அப்பிரதட்சமா இருக்கிறதுனால இருக்கிற வரைக்கும் இவனோட தான் இருக்கணும். பத்தினின்னு உதாரணத்துக்கு பத்தினியும் புருஷனையும் கூட பிரதட்சம் தானே. அவளுக்கு கூட தாம்பத்தியம் சொல்லி பிரிஞ்சு போயிடும் இல்லையா? உதாரணத்துக்காக சொல்ல வந்தது. அதனால அப்பிரதட்ச சம்பந்தம் உள்ள இடத்துல தான் இந்த சரீராத்மபாவமே வரும். ஒரு நிலமானது கடைசி வரைக்கும் இவனுக்கே உபயோகப்படுதுன்னா கூட அப்பிரதட்ச சம்பந்தம் இல்லை. இருக்கும் ஒரே மாதிரி நிமிஷத்துக்கு மட்டும் மாறுது. அதனால சரீரம் நிமிஷத்துல மாறினா கூட இது வேற சரீரம் சொல்றதில்லை. எல்லாருக்கும் வேற சரீரம் பேர் கிடையாது. அதாவது சுவாரஸ்யம் என்னன்னா சில மாற்றங்கள் இருக்கும் இல்லையா? சில மாற்றமானது வேற நாம வேற ரூபத்தையும் நாமாந்தரம் ரூபாந்தரத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரியான மாறுதல் இல்லை. அந்த மாறுதல் இருந்தா கூட 10 வயசு வச்சு கூட எஜ்ஜி ரத்தம் தான் சொல்றோம், 50 வயசு ஆனா தான் எஜ்ஜி ரத்தம் தான் சொல்றோம்.
80 வயசு ஆனாலும் அவன் யஜ்ஞரத்னம் தான் சொல்றோம். அந்த சரீரம் சின்ன குழந்தையா இருக்கு, 10 வயசுல எப்படி இருந்தது, 50 வயசுல எப்படி இருந்தது, 80 வயசுல எப்படி இருக்கு, இந்த சரீரத்தில் ஒரு மாறுதல் வந்ததுனால யஜ்ஞரத்னே மாறி போட்டான்னு சொல்றது இல்லை. இந்த சேஞ்சானது, இந்த மாறுதலானது நாமாந்தரத்துக்கும் ரூபாந்தரத்துக்கும் காரணம் இல்லை. இது அதே பேருக்கு தான் அது காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதனால அது ஈஸ்வரனுக்கும் சேத்தனா சேத்தனங்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் உண்டான சரீர ஆத்மபாவ சம்பந்தாதிகள். அது ஈஸ்வரனுக்கு சரீரத்துமாவது சேத்தனாச்சேன திருப்திகளை பற்ற நியமேன தாரகனுமாய் நியந்தாவுமாய் சேஷியுமாய் இருக்கு. இப்போ 2 பேர் இருக்கா. இவன் என்னன்னா, இவன் அத்தான், அவன் அம்மாஞ்சி அப்படின்னா. ஒருத்தன் நம்ம அத்தான்னு சொன்னா ஒருத்தன் அம்மாஞ்சின்னு தானே கிடைக்கல. அத்தான்னா என்ன, அம்மாஞ்சின்னா என்ன அப்படின்னு 2த்துக்கும் கைகான் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? அதுல சேத்தனா சேத்தனங்களாம் பரமாத்மாவுக்கு சரீரம்னு சொன்னாங்க. பரமாத்மா என்ன வாரான், ஆத்மா வாரான். ஆத்மான்னு சொன்னாலும் ஷரீரின்னு சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். ஷரீரி ஆத்மா ரெண்டும் ஒரே அர்த்தம். ஷரீரம் அப்படின்னு ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு நேர் சசம்பந்திக்குமா இருப்பதும் அந்த ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் சொல்லும்போது உறவு உள்ள சப்தங்கள். ஆத்மான்னு சொன்னா யாருக்கு ஆத்மா, இன்னா இருக்குன்னு சொல்லி அவன் சரீரம். அதனால பரமாத்மா ஷரீரியா இருக்கான், சேத்தனா சேத்தனங்கள்லாம் சரீரமா இருக்கு. பரமாத்மா ஆத்மாவா இருக்கான், சேத்தனா சேத்தனங்கள்லாம் சரீரமா இருக்கு. பரமாத்மா ஆத்மாவா இருக்கான்னா என்ன அப்படி? பரமாத்மாவுக்கு ஆத்மத்துவமாவது என்ன, சரீரத்துவமாவது சரீரின்னாலும் ஆத்மானாலும் ரெண்டும் ஒண்ணு. பரமாத்மா சரீரியா இருக்கான்னா இருக்குன்னு அது என்ன அர்த்தம் அப்படின்னு அது மேல சொல்ல போறேன். அது ஈஸ்வரனுக்கு சரீரித்துவமாவது, சரீரின்னா அவன் எப்படி இருந்தா சரீரியா, சரீரம்னா ஆத்மா அர்த்தம். சேதனா சேதனங்களுக்கு பரமாத்மா சரீரியா, சரீரத்தை உடையவன் சரீரி. அது சப்தத்தை சரீரத்தை, சரீரம் அத்தியாஸ்தி சரீரி சஸ்திபாவா சரீரிக்கு, சரீரத்தை உடத்தா இருக்கு. அது சேத்தனா சேத்தனங்களை பரமாத்மா சரீரமா உடத்தா இருக்கான்னு சொல்ல முடியும். அந்த சரீரத்தும்னா என்னன்னா, சேத்தனா சேத்தனங்களை தாங்குகின்றவனாயும் சேத்தனா சேத்தனங்களை நியமிக்கின்றவனாயும் சேத்தனா சேத்தனங்களால வரக்கூடியதான உபகாரத்தை நியமேன பெறுகிறவனாயும் இருக்கிறவன் ஆத்மா. இந்த சேத்தனா சேத்தனங்கள் யாருக்கு ஆதேயமா இருக்கோ நியமேன, அவனை விட்டு இது பிரிஞ்சா இது சொரூபமே நிலைக்காது. எந்த ஒரு சேத்தனை விட்டு பிரிஞ்சால் இந்த சேத்தனா சேத்தனை நிலையில் இருக்காதோ அப்படிப்பட்டவன் சரீரி. இந்த சேத்தனா சேத்தனங்கள் அவனுக்கு சரீரம். இந்த சேத்தனா சேத்தனங்களை எவன் நியமிக்கிறானோ அவன் நியமனம் இல்லாமல் போனா இதெல்லாம் வாலாட்டவே ஆட. அதனால அவனுடைய நியமனத்துக்கே உட்பட்டுதான் இருக்கக்கூடிய. அது நியமிக்கிறவன் ஆத்மா சரீரி. நியமிக்கப்படுகின்றவை நியமிக்கப்படுகிற 10 நாள் 20 நாள் இல்லை. இப்ப நமக்கு வேலைக்காரன் இருக்கான், நம்ம 40 வருடம் 50 வருடம் சர்வீஸ் இருக்கோம், நமக்கு வேலைக்காரன் கொடுத்துருக்கான், ஒரு 10,000 பேர் நமக்கு வேலை செய்தா அவள் நான் நியமிக்கிறோம். நம்மாலே நியமிக்கப்படுகிறவர்கள் 10,000 வேலைக்காரர். இந்த 10,000 வேலைக்காரர்களுக்கு நியமனம் பண்றவர் நாம் சரீரியும் அவன் சரீரமா ஆறுது உண்டா? ஏன்னா நமக்கு அந்த உத்தியோகம் முடிஞ்சு போச்சுன்னா நாம் ஜனத்தை கருதுவோம். அதனால இதெல்லாம் கர்மோபாதிகமான ஒரு சம்பளம், இந்த மாதிரி கர்மாவனால ஏற்படக்கூடியது. இது ஔபாதிகமான உறவு. அப்படி இல்லாமல் பரமாத்மாவுக்கே நிருபாதிகமாக அவன் சொல்றதையே கேட்கறது சேத்தனா சேத்தங்கள், அவனுக்கே ஆதாயமா இருக்கக்கூடியது, அவனுக்கு உபகாரம் பண்றதுக்காக ஏற்பட்டது. அதனால எப்பொழுதுமே அப்படி இருந்ததுனால யாவதாத்மும் அப்படி இருந்ததுனால இந்த வஸ்துக்கள் அனிச்சயமா இருக்கலாம், அனிச்சயமா இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் பரமாத்மாவுக்கே உபகாரம் பண்றதா இருக்கு. அதுதான் நெய்யாயின்னு சொன்ன அபிருத சுத்தி சம்பந்தம் சமவாயம் சொல்றாங்க. சமவாயம் யாருன்னா யயோர் திரவியோகோ மத்திய அது அவிரிக்கிற அவஸ்தையோகோ, தெரியாமல் இருக்கிற வரைக்கும் ஒன்றை விட்டு ஒண்ணு தெரியாமல் இருந்தால் அந்த 2 வஸ்துவுக்கு சமவாயம் சம்பந்தம்னா அது 2 நிச்சயமா இருந்து சொன்னது இல்லை. இப்ப கடம் இருக்கு, கடத்துல கலர் இருக்கு, இது 2க்கும் சமவாய சம்பந்தம். ஏன்னா அந்த கலர் இருக்கும் இல்லையா, அந்த கலர் இருக்கிற வரைக்கும் அந்த கடத்திலே தான் இருக்கும். அழிஞ்சு போனா போடுமே தவிர அது இருக்கிற வரைக்கும் கடத்தை விட்டு தெரியாது. அதனால அது 2த்துக்கும் சமவாய சம்பந்தம்னா. அதனால இந்த அபிருத சுத்தி சம்பந்தம் சொல்ற இடத்துல 2 வஸ்துமே நிச்சயமா இருக்குன்னு நிபந்தனை இல்லை. ஆத்மா நிச்சயம், சரீரம் அனிச்சயம். இருந்தாலும் அந்த சரீரம் அனிச்சயமா இருந்தாலும் அந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் ஒரு ஜீவனுக்கு தான் இந்த சரீரம், இன்னொரு ஜீவனுக்கு இருக்கிறது. அது பரமாத்மா ஆத்மான்னு சொன்னா அவன் தாரகனா இருக்கான், தாரகனா ஆதாரமா இருக்கான். சேத்தனா சேத்தன திரவியங்களை பற்ற நியமேன தாரகமா, நியமேனு பதம் போடணும். நியமேனு பதம் போடலைன்னா இந்த டெஸ்க்கு, இந்த புஸ்தகத்துக்கு டெஸ்க் ஆதாரமா இருக்குன்னு சொல்லி இந்த புஸ்தகத்துக்கு டெஸ்க் போய் ஆத்மான்னு சொல்லிட்டு, அட இது அச்சேத்தனம், நான் இந்த புஸ்தகம் தாங்குறேன், இந்த புஸ்தகத்துக்கு நான் ஆதாரமா இருக்கும் இல்லையா, நான் ஆதாரமா இருந்தா இந்த புஸ்தகத்துக்கு நான் ஆத்மா, எனக்கு இந்த புஸ்தகம் சரீரம் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா நியமே நான் தாரகம் இல்லை. இப்போ கொஞ்ச நேரம் கை வச்சுன்னா கை வச்சுட்டு போகிறேன், அது என்னை விட்டு பிரியக்கூடியது. அப்படி சம்பந்தம் இல்லை.
அதனால நியமேன தாரகனாக இருக்கணும். அதுபோல் நியமேன நியந்தாவார். நியந்தானா அது நியமனம் பண்ணி நடத்தக்கூடியதாக. அதே போல நியமேன சேஷியுமா இருக்கு. சேஷின்னா அதனாலே வரக்கூடியதான ஒரு உபகாரத்தை பெறுகின்றோம். இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் சமப்பட்டு முள்ளதான் போகும். என்ன சாஸ்திராத்மா இருக்கிறதுனால அப்புறம் சேத்தனாச்சேதனுடைய சரீரத்துமாவது இதுதான் இப்ப நேர திருப்பணம். என்னன்னா ஈஸ்வரனை பற்ற தாரியமாய், ஈஸ்வரன் தாரகன் சொன்ன சேத்தனாச்சேதன் ரெண்டும் தாரியம், அதாவது ஆசேயமா இருக்கக்கூடியது. அவன் நியாமகன் சொன்னா இது நியாமியமாய், நியமேன நியமேன நியாமியமாய். அவன் சேஷின்னு சொன்னா இதெல்லாம் சேஷமா, நியமேன சேஷவுமான திரவியமாயிருக்கை. சேஷமாயிருக்குன்னு சொல்ல, திரவியமாயிருக்கீங்க. ஏன்னா அத்ரவியத்துக்கெல்லாம் சரீரத்தும் கிடையாது. ஏன் சரீரம் சொல்றதோ ஆத்மான்னு சொல்றதோ இதெல்லாம் திரவியத்துக்கு தான். சேத்தனனுக்கு தான் ஆத்மத்துவம், அச்சேதனத்துக்கு ஆத்மத்துவம். ஆத்மான்னு சொல்றதான ஒரு பொசிஷன், அந்த ஸ்தானம் இருக்கு, அது யாருக்கு வரும்? ஜீவனுக்கு தான், சேத்தனுக்கு தான் வரும், அறிவுள்ளவனுக்கு தான் வரும். அவன் ஜீவனாத்மா இருக்கலாம், பரமாத்மா. இந்த சரீரத்துக்கு ஜீவனாத்மா, ஜீவனுக்கு பரமாத்மா ஆத்மா. சரீரம் என்ற நிலைமையில யாரா இருக்கலாம்? அச்சேத்தனும் சரீரமா இருக்கலாம், சேத்தனும் சரீரமா இருக்கலாம். ஏன்னா ஜீவன் பரமாத்மாவுக்கு சரீரம் இல்லையா? அதனால சரீரத்தும் சேத்தனுக்கும் வரலாம், அச்சேதனத்துக்கும் வரலாம். ஆத்மத்துவம் என்பது அச்சேதனத்துக்கு வரவே வராது. இந்த விஷயங்கள்லாம் மனசுல அத்துப்படி ஆயிடணும். சேத்தனாச்சேதனை பற்ற தாரகமா இருக்கு. சேத்தனாச்சேதனை பற்ற தாரகமாய் நியந்தாவும் ஆகையாவது. அதனால ஒன்னு விவரணம் பண்றேன். பரமாத்மா சேத்தனாச்சேதனை தரிக்கிறான்னா என்ன அர்த்தம்? பரமாத்மா சேத்தனாச்சேதனுக்கு நியந்தாவா இருக்கான்னா என்ன அர்த்தம்னா, தன் சொரூபத்தாலும் சங்கல்பத்தாலும் யதாரும் சத்த ஆஸ்திதி பிரவೃತ್ತಿகளுக்கு பிரயோஜகனா இருக்கை. இந்த பதார்த்தங்கள் நிலச்சி நிற்கிறதோ இல்லையோ, அந்த பதார்த்தங்களுடைய சொரூபத்துக்கும் அதனுடைய ஸ்திதின்னா அதுல உத்தரகால லைஃப்னு சொல்லும்போது இல்லையோ, அதனுடைய ஆயுசு உத்தரகால அனுபவத்திய சம்பந்தம் அதுகளுக்கும் அதனுடைய பிரவೃத்திக்கும் எல்லாத்துக்கும் வந்து மூணுக்கும் காரணமா இருக்கான். காரணமா இருக்கான் ஸ்வரூபத்தினாலையும் சங்கல்பத்தினாலையும். இப்போ கட்டம் இருக்கு, சேத்தனாச்சேதனங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சேத்தனாச்சேதனங்கள்லாம் விடாதபடிக்கு தாங்குறான். தாங்கிச்சே எத்தால் தாங்குறான்? ஸ்வரூபத்தினால தாங்குறான். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தள்ள வச்சுக்கிறோம். மூட்டை கட்டி தள்ள வச்சுக்கும் போது இவன் ஒரு பிரயத்தனம் பண்ணல. இவன் தூங்கிட்டு இருந்தா கூட தலையில ஒரு மூட்டையை வச்சுட்டான்னா, இவன் தூங்கிட்டு இருந்தா கூட இவன் நடந்துட்டே போயிட்டு இருந்தா கூட அது கீழே விடாமல் இருக்கும். அது தாங்கச்சே புத்தியினால தாங்கல, எத்தால் தாங்கலாம்? தன்னுடைய சரீரத்தினால் தாங்கலாம், ஸ்வரூபத்தினால் தாங்கலாம். ஸ்வரூபத்தினால் தாங்குற போது ஆதாரண ஆறான். சில இடத்துல என்ன இருக்கு, தள்ளுக்கு மூட்டை கட்டி வச்சுக்காமல் போனா கூட இப்போ திருஷங்கு கீழே விட ஆரம்பிச்சான். விஸ்வாமித்தர் சரீரத்தோட திருஷங்கு மேலே ஏற்றினார். அங்கேயும் தேவத்தில் அந்த சரீரத்தோடு வரக்கூட கீழே தள்ளினார். விஸ்வாமித்திரே கீழே வரணும், நான் மத்தியே திஷ்டன்னார். திருஷங்கு அப்படியே தாங்கி விட்டார். விஸ்வாமித்தர் தாங்கி விட்டார்னா இவர் கையால் பிடிச்சா நிறுத்தினார், அவருடைய சங்கல்பத்தினால நிறுத்தினார். அது போல பரமாத்மா என்ன பண்றான், இப்போ நட்சத்திரங்களோ சூரியனோ சந்திரனோ கீழே விடாமல் இருக்கா. காரணம் என்ன? பரமாத்மா தாங்குறான். பரமாத்மா தாங்குறான்னா கையாலே தூக்கி வச்சா தாங்கிட்டு இருக்காங்க. பரமாத்மா தன்னுடைய சங்கல்பத்தினால ஜவுச மகோததி விதிர்காரி மகாத்மனா, பரமாத்மாவுடைய சங்கல்ப ஞானத்தினால இதெல்லாம் கீழே விடாது கிடக்குது. அதனால கீழே விடாது நிற்கிறது. பரமாத்மா சேத்தனாச்சேதனை தாங்குறான்னு சொல்றது ஸ்வரூபத்தினாலையும் தாங்குறான், சங்கல்பத்தினாலையும் தாங்குறான். ஸ்வரூபத்தினால தாங்குற போது தாரகனாக ஆறான், சங்கல்பத்தினால தாங்குற போது நியாமகனாக ஆறான். ஏன் அதே போல இந்த சரீரத்தில் ஜீவன் இருக்கான் இல்லையா, ஜீவன் ஸ்வரூபத்தினாலையும் தாங்குறான், சங்கல்பத்தினாலையும் தாங்குறான். ஸ்வரூபத்தினால தாங்குறான்றது எப்போ அப்படின்னு கேட்டா, தூங்குற சமயத்துல. இப்போ தூங்குற சமயத்துல ஒரு சின்ன தண்ணியில படுத்து தூங்குறான். சரீரம் அந்தந்த கிட்ட விடாது இருக்கும் இல்லையா, அது காரணம் என்ன? அந்த ஜீவன் தாங்குறான். தாங்கச்சு தூங்குற போது தாங்குறான் இல்லையா, அவன் சங்கல்ப ஞானத்தினால தாங்குறானா தன்னுடைய சொரூபத்தினாலே தாங்குறான்னு கேட்டா சங்கல்ப ஞானத்தினால. தூங்குற சமயத்துல அவன் ஞானம் கிடையாது, ஞானம் ரொம்ப சுருக்கமா இருக்கு, சுருங்கி போயிருக்கு இல்லையா. தூங்குற சமயத்துல ஜீவன் சரீரத்தை சில பேர் உட்காண்டே தூங்குறோம் இல்லையா, உட்காந்து தூங்கினா கூட தலையை சாச்சாச்சு விழுவதை தவிர அடியோட பொட்டுன்னு சரீரம் கீழே விழுந்துறாரு. அந்த தூங்குற சமயத்துல இந்த சரீரத்தை தாங்கிறது ஜீவன் தன்னுடைய சொரூபத்தினாலே, அதாவது அணுவான தன்னுடைய சொரூபத்தினாலே சரீரத்தை விழுவிட்டா தாங்குறான். இப்போ நடந்துட்டே போயிட்டு இருக்கான், நடந்து போயிட்டு இருக்க சரீரம் கீழே தாங்குறான். அதுக்கெல்லாம் சங்கல்ப ஞானத்தினால. அந்த சங்கல்ப ஞானத்தினாலே சரீரத்தை தாங்குற போது ஜீவன் சரீரத்தை நியமிக்கிறான். அவன் நியமன பிரகாரம் சரீரம் நடக்கிறது. அதனால மூச்சிருக்கிற சமயத்துல ஜாக்கிரதா தசைகள்ல ஜீவன் சங்கல்பத்தினாலே சரீரத்தை தாங்குற போது நியாமகனாயும் சரீரம் நியாமியமாயும்